இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னா ஹைட் அண்ட் சீக் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேமை விளையாட பென்டென், ரெட் ஹால்க், நருட்டோ, உசுமாக்கி அண்ட் ஸ்கேரி டீச்சர் வந்திருக்கீங்க. ஓகே, நான் இப்போ போகிறேன். போயிட்டு 1லேருந்து 100 வரைக்கும் எண்ணிட்டு வருவேன். நான் வரும்போது நீங்கள் எல்லோரும் ஒளிஞ்சிருக்கணும். அப்படி ஒளிஞ்சிருக்கலைன்னா அவங்கள சுட்டு கொன்றுவேன். நான் 1வது ஒருத்தர், 2வது ஒருத்தர், 3வது ஒருத்தர் 3 பேரை கண்டுபிடிப்பேன். லாஸ்ட் ஒருத்தர் யாரை கண்டுபிடிக்காமல் மீதிங்களோ அவங்க தான் வினர். அவங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். 5 4 3 2 1. இப்போ நான் கிளம்ப போகிறேன். நான் போயிட்டுருவேன். என்னதும் நீங்கள் எல்லாம் போய் ஒளிஞ்சிக்குங்க, சரியா? கம்பீரமான நடக்கணும். சரி, அவங்க போய் அவங்க வேலையை பார்க்கட்டும். நீங்கள் லைக்கை போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் என்ஜாய் பண்ண முடியும். யார் இந்த கேமில் வின் பண்ணுவாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அவன் என்ன ஆரம்பிச்சிட்டான்? நம்ம சீக்கிரம் போகலாம், அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்ம சீக்கிரம் போகலைன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவா. நம்ம எங்கேயாவது நல்லா இடமா பார்த்து ஒளியணும். இல்லாட்டி அவன் வந்து நம்மளை அடித்தே போடுவான். நம்ம சீக்கிரமாக மேலே போய் ஒளிவோம். மேலே போகலாம். இங்கே கீழே தான் அவன் முதல்ல தேடுவான். அப்போ 3 பேரும் கீழே மாட்டிக்கிட்டானுங்கன்னா மேலே வரும்போது நான் வின்னராகிடுவேன். நம்ம இப்போ போகலாம். இந்த ரூமுக்குள்ளே நல்ல ஐயோ இந்த சோப்பு மண்டையாக இருக்கா. டேய், மாட்டி கொடுத்துடாதடா, போடா இங்கேருந்து. டப்ப இங்கே ஒளியலாம். என்னோட ஸ்டூடண்ட்ஸ் இருக்க அந்த பென்டனை போய் ஒளிச்சிட்டான். நான் ஒளிய மாட்டேனா? இந்த ஸ்டாரி டீச்சர் இந்த கேர்ள் டீச்சி இந்த பெரிய ஸ்கூலை கட்டி வர ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் அடிச்சு பழக்கலன்னா நான் யாருக்கிறத காட்டுறேன்டா. இங்கே தான் நல்லா இருக்கு. இந்த இடத்துல ஒளிஞ்சா அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். எல்லாருமே போய் ஒளிஞ்சிட்டாங்க. நம்மளும் போய் ஒளிவோம். அப்போதான் நம்மளால ஜெயிக்க முடியும். டேய் பெரிய மண்டையா, நீ போய் ஒளிக்கிற, நான் போய் ஒளிய போறேன்டா. வா போய் ஒளிஞ்சிட வேண்டியதான். இங்கே எங்கே ஒளியலாம்? இங்கே எதுவும் ஒளியிற மாதிரி இல்லை. நம்ம ஏதாவது ஈஸியான இடத்துல ஒளிஞ்சிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு தான் வெளில வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த பக்கம் இங்கே ஒளியிறது. இங்கே பக்கம் ஒரு கிச்சன் இருக்குது. இங்கிட்டு இங்கே ஒளிவோமா? இந்த இடம் நல்லா கரெக்டாக இருக்குது. இந்த இடம் திரும்பி பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓஹோ, எல்லாரும் போய் ஒளிஞ்சிட்டாங்க பாட்டுருக்க. நம்ம சீக்கிரம் போய் ஒளிவோம். அப்போ தான் இந்த நாயால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம சைஸுக்கு தான் இந்த கொடுக்குற கிஃப்ட்லாம் போதுமானது தெரியல. சரி ஜெயிப்போ. இங்கே ஒளிஞ்சா சரி வராது. இங்கே ஒளிஞ்சா அலம பித்தா பித்தாப்பே அப்படின்னு பிங்க் சோல்டர் வந்து மண்டையை கவுத்துட்டு இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்களா? அவன் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவான். நம்ம இங்கே ஒளிஞ்சா அவன் உள்ளே வருவான். கண்டிப்பாக வந்து தேடுவான். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்க இடம்னா இந்த சேர் கிட்ட ஒளிஞ்சிடலாமா? வேணாம், இந்த கட்டில் 99 100. சரி, நான் வரேன். பொடி பசங்களா எங்கடா இருக்கீங்க? அந்த எடுடா அந்த கண்ணு. முதல்ல போய் எல்லாரையும் கண்டுபிடிக்கிறேன்டா. நம்ம பார்க்க கம்பீரமாக இருக்கும். வாங்க போகலாம். இந்த கிஃப்ட்லாம் யார் ஜெயிக்க போகிறான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் முதல்ல சொன்ன மாதிரி லைக் போட்டுக்க. முதல்ல இந்த டோர்க்குள்ளே தான் இன்னும் இருப்பான். இல்லையே, எவனுமே இல்லை. சரி, இந்த ரூம்குள்ளே கொஞ்சம் செக் பண்ணிடலாம். யாரும் இருக்க மாதிரி தெரியல. நம்ம போயிடலாம். ஒரு நிமிஷம், யாரும் அங்கே பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓ டீச்சரே, நீ தானா? என்னை எவ்வளோ டீச்சர் அடிப்பாங்க. அந்த கோத்தில் வச்சு ஒன்றை சுட்டண்டி. சரி, இப்போது நம்ம எங்கே போகிறோன்னா இன்னும் போகலான்னு பார்த்தா இங்கே நம்ம சோப்பு கலரில் இது யாராக? நீயா? சோல்ஜர் எங்கே போடாரோ? கேம் போகலடா, உன்னை தான் கொள்கிறேன். நம்மக்கிட்டவே ஆட்டத்தை காட்டுறான் அவனாமா. இப்போ மேலே போய் இருக்க பெல்கனியில் தான் எல்லாம் ஒழிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேய் சோப்மன், டே எங்கடா போயிட்டுருக்க? அவன் வேறு. நம்ம டைமுக்குள்ளே போய் எல்லாரையும் கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ நம்ம இதுக்குள்ளே ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல. வெளில என்ன இது? ஒரு டம்மி மாதிரி இருக்கா. ஆடா சுட்டு பார்ப்போம். ஆடிட்டான். சரி, இப்போ நம்ம எத்தனை பேரை சுட்டோம்? 3 பேரை கொண்டுட்டோம்ல. அப்போது மீதி ஒருத்தனை இப்போ நான் எங்கன்னு போய் தேடுவேன் அவனுக்கு கிஃப்ட்லாம் கொடுக்க? ஐயோ, இப்போ இது வேறு பிரச்சனையாச்சா? கிச்சனில் போய் தண்ணி குடிக்கலான்னு வந்தால் இங்கே தான் நிற்கிறியா நீ? சரி வா, உனக்கு தான் இந்த கிஃப்ட். சீக்கிரமா வா, என் பின்னாடியே வா, உனக்கு நான் கிஃப்ட்டை கொடுக்குறேன். சீக்கிரம் வர மாட்டேங்கிறானே. சீக்கிரம் வாடா. ஐயோ, கிஃப்ட்னு சொல்லி நம்மளை கொண்டுருவானோ?
பயமாக தான் இருக்குது. சரி இவனுக்கு ஜெயிச்சதுக்கு போவோம். ஐயோ சார் சார் என்ன எதுவும் பண்ணாதீங்க சார், விட்டுருங்க சார். ஒன்றும் பண்ண மாட்டேன். இங்கே பாரு, இங்கே 2 பைக்கு ஒன்று ஒரு கார் இருக்குது பார்த்தியா, இது 2மே உனக்கு தான். அது மட்டும் இல்லை, இங்கே பாரு இந்த பெரிய வீடே உனக்கு தான். இதுக்கு எல்லாத்துக்கும் இனி நீ தான் சொந்தக்காரன், ஏன்னா நீ தான் இந்த கேமோட வின்னர். என்னது, நான் தான் இந்த வீடோட ஓனரா? நான் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும் எல்லாமே ரொம்ப நினச்சிருக்கேன், ஆனால் எதுவுமே நடந்ததில்லை. இன்றைக்கி நடந்துச்சு, ஆனால் எல்லாமே கிடச்சிருச்சு. ஒன்றை தவிர ஒன்று மட்டும்தான் கிடைக்கல மக்களே. இதுதான் அவங்களோட லைக். மறக்காம லைக் பண்ணிருக்க மக்களே. டேய் சீக்கிரம் போடுங்கடா அதை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.